ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சிவராத்திரி. ஸோ சிவராத்திரின்னு சொல்லும்போது நான் ரொம்ப மிஸ் பண்ணியது எனக்கு ஊர் கோயில் திருவிழாவை. ஏன்னா எனக்கு ஊரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. நான் பிறந்ததுலேருந்து எல்லா வருஷமும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். போன வருஷம் அட்டன் பண்ண முடியலை. போன வருஷம் ஏன் அட்டன் பண்ண முடியலைன்னா, போன வருஷம் புதுசாக இங்கே வந்தேன். அப்போ தான் இங்கே புதுசாக வந்தேன். ரொம்ப ஃபீலிங்காக இருந்து இந்த வருஷமும் அதே ஃபீலிங். ஏன்னா இந்த பால்குட ஊர்வலம், இந்த பவனி எல்லாம் நேற்றைக்கு தான் நான் யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தேன். அதை பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் வருஷம் பார்க்கும்போது ஃபீலிங்ஸ் இருந்து போன வருஷம். இந்த வருஷம் ஃபீலிங்ஸ் இல்லை. இந்த வருஷம் எனக்கு என்ன இருக்குன்னா, நான் அங்கே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய பேரை பார்த்தேன். எனக்கு ஊரில் உள்ள நிறைய பேரை பார்த்தேன். ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருந்து, அதாவது எனக்கு ஊரில் ரொம்ப பழக்கமான அக்காமாருவா, பழக்கமான அண்ணாமாருவா எல்லாரையும் பார்த்தேன்னா, எல்லாரையும் அந்த ஊரில் பார்த்தேன். ஸோ அவங்கள எல்லாரையும் நான் நேரில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரி திருவிழா நடக்கும். சிவராத்திரிக்கு ரொம்பவே பிஸியாக இருக்கும், தெரியும் எல்லாருக்குமே. இப்போ நம்ம ஊரில் சிவராத்திரினா 4 பூஜை நடக்கும், ஏம பூஜை. ஸோ நம்ம தூங்க மாட்டோம். ஸோ அப்படிங்கிற மாதிரி நல்லாவே போகும். அந்த 10 நாள் திருவிழா ஸ்பீடாக போக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் சிவராத்திரி ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு. ஸோ நான் வந்த புதுசில் ஒரிக்கா போயிருந்தேன். போன வருஷத்துல ஏப்ரல் மே அந்த டைம்ல ஒரிக்கா போயிருந்தேன். அடுத்த போகணும் ட்ரை பண்ணும். எனக்கு வந்து போக முடியலை, என்னன்னு தெரியல. ரொம்ப தடங்களாகவே இருந்து. ஆனால் இன்னைக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிருக்கு, கூடி வந்துருக்கு கடைசி நிமிஷத்தில். நான் ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பாக இந்த வருஷம் சிவராத்திரி நம்ம பார்க்கணும், சிவராத்திரியை கண்டிப்பாக நம்ம வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே முயற்சி பண்ணி, எனக்கு டியூட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மாற்றிட்டாங்க. ஸோ மேக்சிமம் இது வந்து அரபு கண்ட்ரி. ஸோ இங்கே வந்து சிவன் கோயில் இருக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் இங்கே வந்து நான் விசாரித்த வரைக்கும் பூஜைகள் வந்து நைட் இருக்குமான்னு எனக்கு தெரியலை, யாருக்குமே தெரியலை. ஆனால் பகலில் காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வந்து கோயில் வந்து ஓப்பனில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலமும் இருக்குமா நைட் அப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு வேற நைட் டியூட்டிக்கு வேற போகணும். அதனால வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு வந்து கோயிலுக்கு வந்து போகிறேன். ஸோ அதுதான் இந்த வீட்டில் வந்து பார்க்க போறீங்க. ஸோ கோயிலுக்கு யாரை கூட போகிறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு ரூமில் ஒரு அண்ணன் உண்டு, மலையாளி, கேரளத்தில் உள்ள அண்ணன். அவருங்க ஆன்டி, அதாவது அவருடைய ஒய்ஃபுக்கு அம்மா இங்கே வந்து நர்ஸாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி, ஸோ அவங்க மூலமாக தான் நான் இன்னைக்கு வந்து போகிறது. ஸோ அதை தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ என்னுடைய சிவராத்திரி, அதுவும் இந்த வெளிநாட்டில் என்னுடைய சிவராத்திரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம தூங்க மாட்டோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து நைட் டியூட்டி ஆனதால நைட்டு தூங்க மாட்டோம். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். போன வருஷம் நான் தூங்கினேன் சிவராத்திரி அன்னைக்கு. ஏன்னா அப்போ எனக்கு டே டியூட்டி ஆയിരുന്നു, நம்ம டியூட்டி முடிச்சு தூங்க. இந்த வருஷம் எனக்கு நைட் டியூட்டி வந்தது, அதனால பிரச்சனை இல்லை. நான் சிவராத்திரிக்கு அப்படியே தூங்க போகிறதே கிடையாது. ரொம்பவே ஹாப்பி. ஸோ நேற்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவபுராணம் நேற்றைக்கு ஃபுல்லாக வாசித்தேன். இப்போ கொஞ்சம் இந்த ஒரு எனக்கு கோயில் திருவிழா தொடங்கின பிறகு 10 நாளுமே வந்து ஃபுல்லாக சிவன் பாட்டு தான் கேட்டு அப்படியே ஒரு பக்தி மயமாக தான் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்ப போகணும். இப்போ நான் வந்து ரெடியாக போகிறேன். குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆகிட்டேன் கோயிலுக்கு போகிறதுக்கு. பெரிய அளவு ஒன்றும் மேக்கப் ஒன்றும் பண்ணலை, ரொம்ப நார்மலாக ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஒரு பேண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட் மாதிரி. இது வந்து ரொம்ப லூஸ்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள், ரொம்ப ஒரு நல்ல ஹார்டும் கிடையாது, நல்ல சாஃப்ட் மெட்டீரியல், ரொம்ப சூப்பரான பிராண்டட் அடிடாஸ் பிராண்டோட நான் இங்கே வந்தவர் தான் பிராண்டட் ட்ரெஸ்ஸே வந்து போடியது. ஸோ இப்போ நான் வந்து கீழே போகிறேன். அவங்க காரில் வருவாங்க, அந்த ஆண்டி காரில் வருவாங்க. நம்ம காரில் வந்து கோயிலுக்கு போகிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து கோயிலுக்கு போகும்போது வேட்டி கட்டலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன். அப்போ சொன்னாங்க இங்கே வந்து வேட்டி அலவுடு கிடையாது. நம்ம வந்து காரில் போகிறோம் அப்படின்னா குழப்பம் இல்லை, நம்ம காரில் போய் இறங்கி கோயிலை கும்பிட்டு வரணும், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு வேளை நம்ம எங்கேயாவது இறங்கி கிடைக்காது போய் யாராவது பார்த்தாங்க அப்படின்னு பிரச்சனாவும் வேட்டி கட்ட வேண்டாம் அப்படின்னு நான் வேட்டி நான் கட்டலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த டிஷர்ட்டுக்கு வேட்டி வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் வந்து நான் வேட்டி போடலை, பேண்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து கிளம்ப போகிறேன். இப்போ நான் வந்து காருக்கு வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வாரது வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பக்கம் கேட்டிருக்கு, அவங்க அந்த பக்கம் வருவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். അങ്ങനെ എന്തെങ്കിലും മേടിച്ചിട്ട് പോവാം. ഓ ശരി ശരി, മനസ്സിലായാ? ഗോൾഡ് മേടിച്ചിട്ടേലും അന്നത്തെ പൈസന്റെ വെച്ചിട്ട് അത് പൈസ വേണ്ട, അമ്മയ്ക്ക് എന്തെങ്കിലുമൊക്കെ മേടിച്ചിട്ട് പോവാല്ലോ. അല്ലെ നിങ്ങൾക്കാണെങ്കിലും ഒരു കല്യാണം കഴിയാത്ത പിള്ളേരല്ലേ, എന്തെങ്കിലുമൊക്കെ വാങ്ങിച്ച് സേവിങ് ആക്കാമല്ലോ.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ தான் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதுவும் இன்றைக்கி சிவராத்திரி ஆட்டம், இன்றைக்கி கோயிலுக்கு போய் கும்பிட்டது ரொம்பவே ஒரு மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல, உள்ளாடி அலோடே கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நமக்கு மொபைல் ஃபோன் உள்ள அலோடே கிடையாது. இருந்தாலும் நான் வந்து யாருக்கும் தெரியாமல் சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். ஸோ நல்லா இருந்து, ஒரு திருப்தியாக இருந்து, பிரசாதம் கிடச்சி, பாயசம் கிடச்சி, அதுக்கப்புறம் பழம் கிடச்சி, அதுக்கப்புறம் ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே இந்த கேசரி, இந்த சுண்டல் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அந்த கோயிலுக்கு உள்ள போனாலே ஒரு நல்ல ஒரு வைபாக, ஒரு பக்தி மயமாக தான் இருந்து, ரொம்ப நல்லா இருந்து. ஸோ ரொம்ப திருப்தியாக இருக்குது. இன்னைக்கு மிஸ் பண்ணது இன்னைக்கு கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல், இந்த சிவராத்திரிக்கு போனது. ஸோ இன்னைக்கு ஃபுல் டே ஓப்பன் தான். ஸோ சிவராத்திரினாலே சிவன் கோயில் எல்லாமே ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும். ஸோ இன்னைக்கு ஃபுல் டே ஓப்பன் தான், அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த சிவராத்திரியை நீங்கள் எல்லோரும் நல்லா ப்ரேயர் பண்ணி, உங்களுக்கு என்னெல்லாம் லைஃப்பில் தேவைப்படுதோ அதையெல்லாம் வந்து கடவுள்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஒரு வீடியோ தர முடிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோ மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.